நம்மளை சுற்றி பிடிச்ச விஷயங்கள் தான் இருக்குதா? பிடிச்சவங்க தான் இருக்காங்களா? ரியாலிட்டியில் இல்லை இல்லைங்களா? அப்போது நம்மளை சுற்றி இருக்கிற பொருட்கள், மனிதர்கள், ஹார்மனைசிங் எனர்ஜி, நல்லிணக்கம் நல்லிணக்கம்ங்கிற அந்த ஒரு உணர்வோடு தான் நம்ம லைஃப்பில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ என்ன மாதிரி வாழ்க்கையில் நம்ம இருக்கோம்? ஒரு காம்ப்ரமைஸ்டு லைஃப்னாக்கா என்ன கிடைக்குதோ அதை வச்சு வாழ்கிறது, யார் கிடைச்சிருக்காங்களோ அவங்க கூட வாழ்கிறது, உறவுகள், நண்பர்கள், வசதிகள், வாய்ப்புகள், பொருட்கள் எல்லாமே கிடைச்சதை வச்சு வாழ்கிறது. ஆனால் ஆசைப்படுறது எதுவோ என்னென்னமோ, இன்றைக்கி கிடைச்சிரும், நாளைக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அதோடய வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு நம்பிக்கைகளும் குறையுது. நடக்குமோ நடக்காதோ தெரியலையே. அப்போ ஆசைகள் ஒரு பக்கம் இருக்குது, ஆசைகளுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக கிடைச்சதை கொண்டு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். முதல்ல நம்மளுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட்டு போட்டுடலாமா? நம்ம எல்லோரும் சேர்ந்து போடலாம். 1 2 3ன்னு சேர்ந்து ஒரு லிஸ்ட் எழுதலாம். நம்மளுக்கு பிடிச்ச குட்டி பென்னிலேருந்து கூட, சின்ன ஒரு பெனாவாக இருக்கும், ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், ஒரு ஃபர்னிச்சராக இருக்கலாம், இல்லை பில்லோ கவர் இருக்கலாம், ஒரு கர்டன் ஸ்க்ரீன் துணியாக இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம், ஒரு பீரோவாக இருக்கலாம். நம்மளுக்கு என்னெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டோமோ, எப்படிலாம் இருக்கணும், யாரெல்லாம் நம்மளுக்கு ஃப்ரெண்டாக வரணும், இல்லை இந்த மூவி போய் பார்க்கணும், என்னெல்லாம் குட்டி குட்டி சின்ன சின்ன ஆசை, அந்த மாதிரி எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம எழுத போகிறோம். நல்லா யோசித்து எழுதணும். ஏன் எழுதணும் அப்படின்னாக்கா, எப்பயோ எங்கேயோ நம்ம ஒன்று ஆசைப்பட்டிருப்போம், ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் இந்த வாழ்க்கை போகிற அந்த ஓட்டத்தில் அந்த மாதிரி ஒன்று ஆசைப்பட்டதே நம்மளுக்கு ஞாபகத்தில் கூட இருக்காது. சரிங்களா? அதனால் ஞாபகம் வர வர அதை எழுதுவோம். அது ஒரு காரணம். ரெண்டாவது நம்ம ஞாபகத்தில் வந்ததை அப்படியே பெனில் எழுதும் போது அங்கே ஒரு காலி இடம் வந்துடும். நம்ம அந்த மைண்டில் ஒரு காலி இடம் வந்துடும். புதுசாக அப்போ தான் நம்மளால் யோசிக்க முடியும். அங்கே ஒரு ஸ்பேஸ் உருவாகும். அதுபோல் உணர்வுகளில் எனக்கு இந்த ஃப்ரெண்டு ரொம்ப நாள் ஒரு கேப் ஆயிடுச்சு, அவங்கள மீட் பண்ணும் போல் இருக்குது, இந்த உறவு என்னன்னு தெரில, ஒரு மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு மனக்கசப்புலே போயிட்டுருக்கு, அவங்க நல்லபடியாக புரிஞ்சுட்டு திரும்ப வரணும் அப்படின்னு எழுதும்போது அதை ஃப்ரீயாகுது, மனசு ஃப்ரீயாகுது. ஒரு நல்லபடியாக நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இடமும் அங்கே கிடைக்குது. ஸோ எழுதுறதோட நிறைய ஒரு நல்ல விஷயங்களில் இப்போ 2 நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம். அதுவே ஒரு பெரிய டிப் மாதிரி. அதனால் எழுதுங்க, ஞாபகம் வர்றதை எழுதணும். ஸோ உணர்வுகள், மனிதர்கள், ஐடியாஸ், பொருட்கள் என்னெல்லாம் தோன்றதோ எல்லாத்தையும் நம்ம எழுதிட்டோம். இப்போது அந்த லிஸ்ட்டில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ட்ரெஸ்ஸு வாங்கணும் அப்படின்னு நான் எழுதியிருந்தேன் அப்படின்னாக்கா, நான் என்ன பண்ணுவேன்னா, ட்ரெஸ்ஸு நம்ம எங்கே வைப்போம்? கபர்டில் வைப்போம், இல்லைன்னா பீரோவில் வைப்போம். அந்த பீரோவை திறந்து எனக்கு புதுசாக இந்த ட்ரெஸ்ஸு வாங்கணுன்னு ரொம்ப நாளாக இருக்குது, எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கணுன்ட்டு இருக்குது, ஆனால் நான் வாங்காமலே இருக்குது, இது என்னுடைய ஆசை. ஆனால் எப்படி வாழ்கிறேன்? என்ன கிடைச்சதோ, என்ன வாங்க முடியுமோ, எனக்குள் என் கை காசில் என்ன வாங்க முடியுமோ அதை வாங்கிட்டு இருக்கிறத வச்சுட்டு நான் வாழ்ந்துட்டுருக்கேன். அப்படி தானே? அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா, அந்த கபர்டுக்குள்ளே ஓப்பன் பண்ணி நமக்கு போனது வந்தது, ஃப்ரீயாக கொடுத்தது, நம்ம பிடிச்சவங்க கொடுத்தது, லக்கி ட்ரெஸ்ஸு அப்படின்ட்டு ஏதோ ஒரு காரணம் சொல்லி அது ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நம்ம வீட்டில் கூட சொல்லுவாங்க, இவ்வளோ வச்சிட்ருக்கேன், இன்னொன்று வேறு வாங்கணுமா அப்படின்னு கூட நம்ம வீட்டில் இருக்கவங்க சொல்லலாம். ஆனால் நமக்கு தான் தெரியும், அது நிறைய நம்ம போடாமல் வச்சுருக்கோம், போடவே முடியாது, டைட்டாக இருக்கும், லூஸாக இருக்கும், அந்த மாதிரி ஏகப்பட்டது வச்சுட்ருக்கோம். அப்போ நம்ம வச்சுட்டு என்னங்க பிரயோஜனம்? அதை யாருக்காவது கொடுத்துடலாமா? கொடுக்கணும்னு இன்றைக்கி நம்ம முடிவு பண்ணுறோம். ஸோ கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டோம். அது நம்மளை விட்டுட்டு போனால் என்ன ஆகும்? அப்போ அந்த பீரோவோ இல்லை அந்த கபர்டோ க்ளீன் ஆகும் ஃபஸ்ட்டு. அப்போ காலியான மாதிரி இருக்கும், நிறைய இடம் இருக்கும். நிறைய இடம் உருவான பிறகு புதுசாக ஒன்று ஆசைப்பட்டோம் பார்த்தீங்களா, இது வாங்கணும், இந்த ட்ரெஸ்ஸு இந்த ரூபாயில் வாங்கணும்னு ஒன்று ஆசைப்பட்டோம் பாருங்கள், அது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகரிக்கும். அது தானாகவே நம்மளை நோக்கி அந்த கபர்டில் உட்காரும். அது நடக்காமல் போனதுக்கான காரணம், அந்த பழைய போனது நம்ம யூஸ் பண்ணாதது, நம்மளுக்கு தேவைப்படாதது. நம்ம பண்ணுற மிஸ்டேக்கே அதுதான், நம்மளுக்கு தேவைப்படாதது, நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லாதது, இது எல்லாத்தையும் நம்ம கழிக்கணும். அதை வச்சுக்கிட்டே இருக்கட்டும். ஏன் அப்படி நம்ம யோசிக்கிறோம்? அடுத்து என்ன ஆகுமோ, இதுவும் போயிடுச்சுன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுறது, அதனால் நான் இருக்கிறத வச்சு ஓட்டிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி ஒரு காம்ப்ரமைஸ்டு லைஃப் லீட் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு அந்த அபெண்டன்ட் லைஃப், வளமையான ஒரு வாழ்க்கைக்கு அது ஒரு தடையாகவே இருக்குது.
ஸோ தேவையில்லாததை கழிக்கிறோம், உடனே யாருக்காவது அதை நம்ம கொடுக்குறோம். விற்கணுமான்னு யோசிங்க. நான் வந்து ஸ்ட்ராங்காக விற்க வேணாம், ஏன்னா ஒரு விஷயம் நம்மளை விட்டு போகணும், முழுசாக போகணுன்னா அதை வந்து விற்றா ஒரு பணம் வரும் இல்லையா, எகெயின் அது மூலயமா நம்மளுக்கு ஒரு பணம் வரும். அந்த பணத்தை வச்சு தான் ஒன்று வாங்குவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 ரூபாய்க்கு நம்ம அதை விற்கிறோன்னா அந்த 1000 ரூபாய்க்குள்ளே தான் ஒரு பொருளை வாங்கணும்னு நினைப்போம். ஆனால் நம்ம ஆசைப்படுறது 10,000 ரூபாய்க்கு இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸு. அப்படின்னா அந்த 10,000 ரூபாய் ட்ரெஸ்ஸு நம்மளுக்குள்ளே வராது, சரிங்களா? அதனால் விற்கிறதுக்கு பதில் யாருக்காவது கொடுக்குறதோ, தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்குறதோ, டொனேட் பண்ணுறதோ, இல்லை தூக்கி எறியறது தான் வந்து சரியான ஒரு ஆலோசனையாக இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த லிஸ்ட்டில் இருக்கிற அந்த பொருட்களுக்கு, அந்த ஐடியாஸ்க்கு, அந்த நபர்களுக்கு தொடர்புடைய விஷயங்கள், நம்ம மனசுக்குள்ளே என்ன இருக்குது, மைண்டில் என்ன இருக்குது, வாழ்க்கையில் என்ன இருக்குது, அதெல்லாம் தேவையில்லாததெல்லாம் தூக்கி எறியணும், வேணாம் அப்படின்னு நம்ம ஒதுக்கணும். ஏன் ஒதுக்கணும்னா ஒரு லா இருக்குது, நேச்சர் அபோவ்ஸ் வேக்யூம், லா ஆஃப் வேக்யூம். இதுதான் பாப்புலராக லா ஆஃப் வேக்யூம் சொல்லுவாங்க. ஒரு ப்ராவர்ப் மாதிரி இருக்கிறதுனா நேச்சர் அபோவ்ஸ் வேக்யூம். வெற்றிடத்தை இந்த பிரபஞ்சம் வந்து நிரப்பும். அதான் காலியாக ஒரு இடம் இருந்தால் அங்கே எப்படியாவது வந்து இயற்கை என்ன பண்ணணும்னா அதை ஃபில் பண்ணிடும். எப்படி ஃபில் பண்ணணும்? பிரமாதமான விஷயங்கள்லாம் இல்லை, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயங்கள். போனது வந்ததுனாலலாம் இப்போ நம்ம வச்சுருக்கோம் பார்த்திங்களா, பீரோவில் போனது வந்தது, லூஸ் ஆனது, டைட் ஆனது, தேவைப்படாதது, பிடிச்சது, பிடிக்காதது, ஏதோன்னு சொல்லி ஃபுல்லாக வச்சுருக்கு. அதெல்லாம் நம்மளுக்கு யூஸே இல்லை, பிரயோஜனமே இல்லை. அப்படி நிரப்பாது பிரபஞ்சம். கடவுள் அப்படி நிரப்பப்பட்டார். நல்ல விஷயங்கள், அற்புதமான விஷயங்கள், பிரம்மாண்டமான விஷயங்கள், ரொம்ப ரொம்ப பயனுள்ள விஷயங்கள்னால அந்த காலி இடத்தை, அந்த வெற்றிடத்தை இந்த பிரபஞ்சம், இந்த கடவுள் வந்து நிரப்புவாங்க. கிளியரா? இதே சூப்பராக இருக்குங்க. இன்னும் சொல்லுங்கள் நல்லா இருக்குது அப்படிங்கிறீங்களா? ஓகே. ஸோ நம்ம பழசை ஒதுக்கணும், பிரபஞ்சம் வந்து நல்ல விஷயங்களை வந்து நமக்கு ஃபில் பண்ணும். கிளியரா? ஏன் ஐடியாஸை கூட அதில் நான் சொன்னேன் அப்படின்னாக்கா, இப்போது ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல 100 பேர் நின்னா எவ்வளோ கன்ஜெஷன் ஏற்படும், எவ்வளோ ஒரு நெருக்கடி ஏற்படும். அதுபோல் நம்ம ஐடியாஸ் உருவாக ஒரு டைரி எடுத்தோ, இல்லை மொபைலில் நம்மளுக்கே ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிக்கிறதோ, இல்லை நோட் பேடில் நோட் பண்ணி வச்சுக்கிறதோ ரொம்ப ரொம்ப அவசியம். இல்லைனாக்கா நம்ம யோசிக்கிறோம் பாருங்கள், நம்மளுக்கு இருக்கிற 1008 சிந்தனைகள், யோசனைகள், பிரச்சனைகளில் அந்த ஐடியா வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது, அது மாயமாக மறைஞ்சிரும். அதனால தான் ஐடியாஸ் கூட பென் டவுன் பண்ணணும், எழுதுறதுக்கு அது ஒரு சக்தி இருக்குது. அது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன் அதை. ஓகே, உறவுகளுக்கு வரலாம், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வரலாம், டீமுக்கு வரலாம். நம்ம ஒரு டீமை விழுந்து அவங்கள நர்ச்சர் பண்ணி ஒரு டீமை உருவாக்கியிருப்போம். பிஸ்னஸில் இருக்கலாம், இல்லை ஏதோ கரியரில் நம்மளுக்கு கீழேயோ நம்ம கூடவே ஒரு டீமை பில்ட் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் அந்த டீம் வந்து உடையும், நம்மளை விட்டு ஓடும். நம்ம நிறைய எஃபர்ட் போடுவோம் அதை வந்து கட்டி காப்பாற்றுறதுக்கு, உடையாமல் பார்க்குறதுக்கு, எல்லாம் நம்மளான அனைத்து முயற்சிகள்லையும் ஈடுபடுவோம். ஆனால் அது உடஞ்சி எல்லா மக்களும் ஓடுற மாதிரி இருப்பாங்க. உறவுகளில் கூட அப்படி சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்ன பிடிச்சி நிறுத்தினாலும் அவங்கள நீங்கள் ஹோல்ட் பண்ணவே நம்மளால் முடியாது. அவங்க நான் போகிறேங்கிற மாதிரி இருப்பாங்க. நம்மளோட எல்லா எஃபர்ட்டும் போட்டு நம்ம முயற்சிகள் அங்கே தோக்கும்போது லெட் தெம் கோ, அவங்க போகட்டும், தப்பு இல்லை, அவங்க போகட்டும். வேறு ஒரு இடத்துக்கு அவங்க தேவைப்படுறாங்க, வேறு ஒரு நபர்களுக்கு அவங்க தேவைப்படுறாங்க. நமக்கு இனி வந்து அவங்க வேணான்னு அவங்க நினைக்கிறாங்களோ, இல்லை பிரபஞ்சம் நினைக்குதோ, ஏதோ ஒன்று நடக்குது, அது தானாக நடக்குது. நம்ம எஃபர்ட் போட்ட பிறகுன்னு தான் நான் சொல்கிறேன். எடுத்தோடனே நான் போயிட்டு வரேன் அப்படின்னா, ஓகே பாய் கிளம்பு, உனக்கு எனக்கும் செட் ஆகுது அப்படின்னு உறவுகளை அவ்வளோ சீக்கிரம் நம்ம அனுப்பிச்சிட முடியாது, அதுவும் போக விடவும் கூடாது, சரிங்களா? அதான் எல்லா முயற்சிகளுக்கும் தாண்டியும் அது நடக்குது அப்படின்னாக்கா இந்த லாவை நம்ம நம்புவோம். ஓகே, அவங்க கிளம்புறாங்க, அவங்க போகிறாங்க, நம்ம வாழ்க்கையில் அவங்க இல்லை, அப்போது ஒரு காலியான ஒரு இடம் உருவாகுது. அப்போ அற்புதமான மனிதர்கள், நல்ல மனிதர்கள், எஃபிஷியன்ட் பீப்புள், எஃபிஷியன்ட் டீம் அங்கே பில்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம வைக்கணும். அதுவும் இயற்கை தான், அதுவும் முற்றிலும் உண்மை. அதனால் ரொம்ப வெக்ஸ் ஆகிடுறது, என் ஃப்ரெண்டு போயிட்டாங்க, என்னோடய சொந்தக்காரங்க சண்டை போட்டு போயிட்டாங்க, பேசுகிறதே இல்லை, தானாக நடக்கும். அவங்க மனமாற்றம் ஏற்பட்டு கூட மாறி வரலாம். அதுவும் நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. இல்லை புது மனிதர்கள், புது உறவுகளும் வந்து அங்கே ஃபில் ஆகும். பட் கண்டிப்பாக அந்த இடம் வந்து நிரப்பப்படும். அது வந்து சத்தியமான ஒரு வார்த்தை. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் இருக்கும்.
நம்ம ஒரு ஒரு கோர்ஸோ இல்லை எங்கேயோ போகணும், ஒரு நெருக்கடி, ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸாக இருக்கலாம், இல்லை கோவில் போகணும், இல்லை ஃபீஸ் கட்டணும், ஏதோ ஒரு நெருக்கடியான ஒரு இந்த தேதிக்குள்ளே இதை கட்டே ஆகணும், இதை செஞ்சே ஆகணும், பணம் வந்தே தீரணும் அப்படின்னு ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் பணத்தை எப்படி நம்ம பெரட்டியிருப்போன்னே நம்மளுக்கு தெரியாது. அந்த பணம் நம்ம கையில் வந்திருக்கும். சாதாரணமாக அந்த பணம் வேணும்னு நினச்சா நம்மளுக்கு அது அவ்வளோ கிடைக்கிறதோ கிடைக்காம கூட போயிருக்கலாம். ஆனால் ஒரு டெட்லைன் வச்சு இதை பண்ணித்தான் ஆகணும்னு ஒரு விஷயம் வரும்போது, பணமாக இருக்கோ ஏதோ ஒன்று அதை நம்ம செஞ்சு முடிச்சிருப்போம். அப்போது அந்த டிமாண்ட், அந்த நெருக்கடி, அந்த தேவைன்னு வரும்போது அது நடக்கிறதோட சாத்தியக்கூறுகள் அதிகம். சரிங்களா? அப்போது நம்ம பிறக்கும் போதே நம்மளுக்கு தேவைப்படுற எல்லா விஷயங்களும், அப்பா அம்மா, உறவுகள், பணம், சாப்பாடு, காற்று, எல்லாத்தையும் கடவுள் நம்மளோடவே சேர்த்து கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம ஆசைப்படுறது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்காது. எதுவுமே நான் சுற்றி பார்த்தா எதுவுமே இல்லைங்க, பிடிச்சது ஒன்றுமே இல்லை, பிடிக்காததோடு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம அழறோம். அப்படின்னா நம்ம தான் அதெல்லாம் தள்ளி வச்சுருக்கோம், இல்லை அது வேறு எங்கேயோ கிடக்கு, நம்ம போய் அதை தேடலை. இல்லைனாக்கா அது நம்ம வாழ்க்கைக்குள்ளே வரலை. எல்லாத்துக்கும் ரீசன் நம்ம தான், ஏதோ ஒன்று நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம். அந்த கரெக்ஷனில் தான் இப்போ நம்ம எவ்ரிடே இந்த ஆடியோஸ் மூலயமா நம்ம கரெக்ஷனில் நம்ம ஈடுபட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ தேவை, நம்மளோட டிமாண்டை, இதை காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியும். டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அங்கே சப்ளை இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி நம்மளோட டிமாண்ட் அதிகரிக்க அதிகரிக்க அந்த டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ நெருக்கடி ஏற்படுதோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரம் நிரப்பப்படும். அதான் சொன்னேன், ஒரு நெருக்கடியான நேரத்தில் இவ்வளோ பணம் வேணும்னா அது தானாக எப்படியும் வந்திருக்கும். கடன் வாங்குகிறோமோ இல்லை எப்படி வந்ததுலாம் மட்டும் அந்த அமௌண்ட் நம்மளுக்கு வந்திருக்கும். ஸோ இதுதான் அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஃபஸ்ட்டு லா நம்ம பார்த்தது நேச்சர் அபோவ்ஸ் வேக்யூம், வெற்றிடத்தை இந்த பிரபஞ்சம் நிரப்பும். இன்னொன்று நம்மளுக்கு அந்த தேவைப்படுற நேரத்தில் கண்டிப்பாக நம்மளுக்கு வரும். அதனால் டவுட்டே வைக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். நம்மளுக்கு எது தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக அதை நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். எல்லாம் சரிதாங்க, நீங்கள் சொல்கிறதுலாம் ரொம்ப நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு. ஆனால் அது எப்போ எனக்கு இப்போ தேவைப்படுது, அது எப்போங்க நடக்கும்? இப்போவேவா? இப்போவே வேணும், எனக்கு இன்றைக்கே வேணும்னா அதுவும் பண்ணலாம், நம்ம கையில் தான் இருக்குது. நான் அதை அடைய போகிறேன், இதை சாதிக்க போகிறேன், இதை நான் அச்சீவ் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம ஒரு வேர்ட் சொல்லும்போது சொல்லிட்டே இருப்போம். அது இந்த வருஷம் பண்ணலான்னு நினைப்போம், அதுக்கு அடுத்த வருஷம் வந்துடும், அடுத்த வருஷம் போகும்போது இதை என்னால் சாதிக்க முடியுமா, சாத்தியப்படுமா, நான் இதை அச்சீவ் பண்ணுவேனான்ட்டு நமக்குள்ளேயே ஒரு கேள்வி, ஒரு டவுட் வந்துடும், சந்தேகம் வந்துடும் இல்லைங்களா? அதுக்கு பதில் சூப்பரான ஒரு வார்த்தை வச்சுக்கலாம், நான் ரிசீவ் பண்ண போகிறேன். இப்போ யாரோ நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நம்ம என்ன எஃபர்ட் போட்டிருக்கோம் சொல்லுங்கள்? சைன் பண்ணி அந்த கொரியரை வாங்க போகிறோம், இல்லை அந்த பார்சலை வாங்க போகிறோம். ஸோ நம்ம ரிசீவராக இருந்தால், நல்ல ஒரு ரெசிபியண்ட்டாக இருந்தால், ரிசப்டிவிட்டி, நம்ம அந்த வாங்கும் தன்மை எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கிடைக்கிறது கிடைக்காம போகாது இல்லைங்களா? அதனால நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நான் ரிசீவ் பண்ண போகிறேன், நான் ஓடி போய் என் முயற்சியில் ஒன்று அச்சீவ் பண்ண போகிறேங்கிறது ஒன்று. நான் எனக்கு இருக்கிறது தேவைப்படுறது, நான் பிறக்கும் போதே எல்லாமே கடவுள் கொடுத்துட்டாரு, அது என்னை அடைய போது, நான் ஜஸ்ட் பெறப்போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று. நம்ம ஆசைப்படுறதுங்கிறது ஒன்று, நம்மளை அந்த பொருள் ஆசைப்பட போகுதுங்கிறது ஒன்று. பயங்கரமாக பேசுகிறோம்ல நம்ம. ஸோ அதனால் நம்ம ஓடி ஓடி ஆசைப்படுறதுக்கு பதில் நம்மளை நோக்கி, நம்மளை பிடிச்சி, நம்மளை ஆசைப்பட்டு அந்த பொருளும் அந்த மனிதர்களும் அந்த வாய்ப்புகளும் நோக்கி வந்தால் சான்ஸே இல்லைங்க, பயங்கரமாக இருக்கும்ல. அதுதாங்க லைஃப். அப்படி தான் நம்ம வாழ போகிறோம். இந்த லைஃப்பை இந்த லாவை நம்ம பயன்படுத்தி இந்த லைஃப்பை நம்ம வாழ போகிறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? வெற்றிடத்தை உருவாக்கணும். சிம்பிள். நம்ம வீட்டில் தேவையில்லாததெல்லாம் காலி பண்ணிட்டு தேவையான பொருட்கள் உட்காரத்துக்கு நிறைய எம்டி ஸ்பேஸை உருவாக்கணும். மனசுலேயும் தேவையில்லாத கஷ்டங்கள், புலம்பல்கள்லாம் தூக்கி போட்டு எம்டியாக, ரிலாக்ஸ்டாக, அதுக்கு நல்ல எண்ணங்கள், நல்ல உணர்வுகள் வரத்துக்கான எம்டி ஸ்பேஸை உருவாக்கணும். அதே மாதிரி மனிதர்கள், உறவுகள் எல்லாத்துக்கும் நம்ம அந்த வெற்றிடத்தை உருவாக்கி கொடுக்கணும். இது வளமையோடைய ஒரு டிப் மாதிரி. சரிங்களா? ஸோ நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்கிற அந்த வெற்றிடங்கள் அனைத்தும் வளமையினால், நல்ல விஷயங்கள்னால நிரம்பட்டும். பாய்.